பொதுவா இன்னைக்கு இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துடைய அடிப்படையில தான் இன்னைக்கு இஸ்லாமிய உளவியல் இயங்குது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, நான் இந்த இடத்துல அறிவியல்னா என்ன, தத்துவம்னா என்ன என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லுவேன். யாருக்கு தெரிஞ்ச டைப் பண்ணுங்க பாப்போம். அறிவியல் என்பது என்ன? வாட் இஸ் சயின்ஸ், வாட் இஸ் பிலாசபி? ஏற்கனவே சொல்லினேன், மனதை பற்றிய உள்ள படிப்பு, ஆவியை பற்றிய படிப்பு, ஆத்மாவை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட காலமெல்லாம் உளவியல் ஒரு பிலாசபியா இருந்துச்சு. உளவியல் என்பது ஒரு பிலாசபியா இருந்துச்சு. இது ஆரம்பத்துல ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தெரியும். பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பார்த்திருக்க மாட்டாங்க. பிஏ சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி அப்படிதான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அந்த காலத்துலனா பார்த்திருப்பாங்க. அந்த காலத்துல எம்ஏ சைக்காலஜி படிச்சாலே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அன்னைக்கு உளவியல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் மிகுதியாக பிலாசபி அதாவது தத்துவ ரீதியாக உள்ள விஷயமா இருந்தது. அறிவியல் என்பது எம்பிரிக்கல் ஃபார்முலா மூலமாக, ஆதாரங்கள் மூலமாக, அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒருவர் பிலாசபி தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க அதை அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் புறநிலை வழியாகத்தான் புரிஞ்சிக்க அது அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் சயின்ஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டு விஷயத்த நம்ம படிச்சுட்டு அடுத்தது போகும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது பிசிக்கல் ப்ராசஸ். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல படிக்கிறோம். பிசிக்கல் ப்ராசஸ் என்ன? ஹவு டு பிசிக்கல் ப்ராசஸஸ் இயற்கையுடைய செயலாக்கங்களை பத்தி, மரங்கள் எப்படி வளருது, உடல்னா எப்படி வளருது, ஒரு காந்தவியல் கோட்பாடு எப்படி இருக்கு, ஒரு அண்டவியலுடைய கோட்பாடு எப்படி இருக்கு, ஒரு மின்னியலுடைய தத்துவம் எப்படி இருக்கு, கணினி அறிவியலுடைய தத்துவங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு படிப்பாங்க. அறிவியல்ல படிப்பாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல சொல்லப்பட கருத்துக்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்ததாக தான் இருக்கு. இந்த அறிவியல் சார்ந்ததுக்கு நிகராக பிலாசபில மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பு பற்றியது. எது இருக்கு, உயிர் இருக்கா இல்லையா டைப் பண்ணுங்க. உயிர் என்ற சொல் இருக்கா இல்லையா டைப் பண்ணுங்க. மனிதனுக்கு உயிர் இருக்கு, செடிக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர் இருக்கு என்பதை அறிவியல் பூர்ணமாக உணர முடியுமா? சந்தோஷத்தை ஒரு பொருளாக மற்றவங்களுக்கு காட்ட முடியுமா? இதுதான் காந்தம். அதுதான் அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை காட்ட முடியுமா? இன்னைக்கு சாக்லேட் சந்தோஷம் நம்ம சொல்லி ஒரு ஆள் கொடுக்கறனா கண்டிப்பா இன்னொரு ஆளுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவன் சுகர், அதாவது சர்க்கரை வியாதிக்காரனா இருக்கும். பாவக்கா சிலவங்க சந்தோஷமா இருக்கும், இன்னொருக்கு அது துக்கமா இருக்கு, வருத்தமாக இருக்கும். அப்போ இதை பத்தி உள்ள படிப்பு. இன்னைக்கு வாசனை இருக்கு பாருங்களேன். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த மீன்காரங்களுக்கு அவங்கள்ட்ட அந்த வாசனைகள்லாம் அவங்களுக்கு துர்நாற்றமா தெரியாது. ஆனா நமக்கு அந்த இடத்துக்கு போன துர்நாற்றமா இருக்கும். இப்படின்னு மெட்டாபிசிக்ஸ், மெய்யியல் சொல்லுவாங்க. இது அதை பத்தி படிக்கக்கூடியது பிலாசபி. இதை பத்தி ஆழமா நம்ம ஒரு பாடமே பார்ப்போம் பின்னால. அடுத்தது பயாலஜிக்கல் சிஸ்டம், உயிரியல் அமைப்புகளை பத்தி பாருங்க. ஹவு டு இட் அடாப்ட், ஒரு விஷயங்கள் எப்படி செயலுகுது, கண்ணு எப்படி பார்க்கிறது, எப்படி செட் ஆகுது. அப்போ பயாலஜிக்கல் சிஸ்டம் தான். பிசிக்கல் சிஸ்டம் அடாப்ட் ஆகாது, தானே அடாப்ட் ஆகாது. பிசிக்கல் சிஸ்டம் இந்த பேனா தானே அடாப்ட் ஆகாது. இது இன்னொரு ஆள் இதை அடாப்ட் பண்ணணும். ஒரு உயிருள்ள ஒரு விஷயம் தான் இதை அடாப்ட் பண்ண முடியும். ஆனா உயிரற்ற பொருள் தானே அடாப்ட் ஆகாது. உயிரற்ற பொருளை பத்தி படிக்கிறதா பிசிக்ஸ், உயிருள்ள பொருளை பத்தி படிக்கிறது தான் பயாலஜிக்கல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதே பிலாசபில பார்த்தோம்னா, அதாவது அழகியல், ஒரு விஷயத்தை அழகான நோக்கத்துல பார்க்கிறோம். இப்போ நான் ஒரு சைக்கோதெரபி கொடுக்குறேன்னா, அந்த சைக்கோதெரபி நீங்க அடாப்ட் ஆகணும்னா அதுல நான் எசன்ஸ் தடவணும், அதுக்கு ஓமைகள் தடவணும், அதை அழகுபடுத்தணும். அதை பத்தி உள்ள படிப்பதான் அழகியல் சொல்லுவாங்க. அழகியல் என்பதை நான் தனியா ஒரு தனி பாடத்திலே உங்களுக்கு நடத்துவேன். இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி பாடத்தை நடத்தும் பொழுது கியூரிட்டி அண்ட் எசன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது
நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நவீன உளவியல்ல சொல்ல முடியாது. மெட்டாபிசிக்ஸ் பத்தி, மெய்யியலை பத்தி நவீன உளவியல சொல்ல முடியாது. ஏன்னா அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. ஏஸ்தட்டிக், அழகியல். ஒரு நபருக்கு இந்த நபர் அழகா இருப்பாரு, இன்னொரு நபருக்கு அவர் அசிங்கமா இருப்பாரு. பாருங்களேன் எப்படி உலகத்தில் உள்ள எல்லாமே அவங்க நேசித்தவங்க அழகா இருக்கு. அங்க ரசனை என்பது ஒன்றுதான் இருக்கணும் தவிர, நேசம் ஒன்று இருக்கணுமா தவிர அங்க உருவமோ ஒரு விஷயமா அல்ல. இந்த கண்ண கரையன்னு இருப்பாங்க ஒரு ஆளு, இல்ல ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவருடைய கணவர் அவருடைய மனைவி அவங்களை என்ன ரொம்ப அழகானவராக நினைப்பாங்க. நான் சொல்றது கருத்து கரெக்டா தப்பா? ஏஸ்தட்டிக் என்பது, கலை நேயம் என்பது நபருக்கு நபர் மாறும். இது பொதுவான விஷயம் அல்ல. இது ஒரு பொதுவான விஷயம் அல்ல. ஒரு ஏஸ்தட்டிக்கை பத்தி, ஒரு எசன்ஸ பத்தி, அதாவது துளர்ச்சி சொல்லுவாங்க, அதாவது சாராம்சம் இல்லைன்னா அந்த சுவாரஸ்யம் இந்த கிளாஸ் அந்த ஏஸ்தட்டிக்கா ஆக்கணும்னா, கிளாஸ சூப்பரா ஆக்கணும்னா நான் அதுல நிறைய ரசனை தரவும். அதுக்குதான் இன்னைக்கு காலத்துல எலன் மாஸ்க் போன்ற ஒரு பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, அறிவியல் படிப்பு என்பது ஒரு எல்லைக்குள்ளது, அது எல்லாமே ஈஸியா படிச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் பட்டனை தட்டுனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தத்துவ ரீதியான படிப்பை, பிலாசபி ரீதியான படிப்பை நீங்க உணராத அதை புரிஞ்சுக்க முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாருங்க, பிலாசபி சார்ந்த படிப்பு எந்த அளவுல நுணுக்கம் பெற்றதாக இருக்கு என்பதை நீங்க அனைவரும் புரிஞ்சுப்போம். அந்த பிலாசபிய நம்ம அழகாக இஸ்லாமிய கண்ணோட்டத்துல நம்ம சொல்லிப்போம். நேரடி அறிவியல் கண்ணோட்டத்துல இஸ்லாமிய உளவியலை நம்மளால சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிலாசபி சொல்லுவோம். ஒரு மூன்றாவது விஷயம் லா ஆஃப் நேச்சர். How it is happening. இயற்கையின் விதிகளை, லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதிகளை இன்னைக்கு பிசிக்ஸ் புத்தகத்திலையும், கெமிஸ்ட்ரி புத்தகத்திலையும், பயாலஜி புத்தகத்திலையும் நம்ம பார்க்கிறோம். கம்ப்யூட்டர்ல தட்டுனா சொல்லிடும், ஆனா பிலாசபி அப்படி தட்டுனா சொல்லாது. நீங்க எங்க போய் தேடினாலும் அது கரெக்டா சொல்லாது. அது தப்பா ரைட்டா என்பதை நீங்க சில விஷயம். அதே மாதிரி எத்திக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஆள் இது சரிம்பாரு, இன்னொரு ஆள் இது தவறும்பாரு. அப்ப எது சரி? இன்னைக்கு இது மிகப்பெரிய அளவுல குழப்பம். இன்னைக்கு சண்டைகள்லாம் நடக்குது, 2 நாடுகள் மத்தியில் சண்டைகள் நடக்குது. இவருடைய கண்ணோட்டத்துல சரிங்கிறாரு, அவருடைய கண்ணோட்டத்துல சரிங்கிறாரு. 2 சரிதான். ஆனா உண்மையான எத்திக்ஸ் என்பது, உண்மையான மதிப்பு என்பது என்ன, உண்மையான வேல்யூ என்பது என்ன? இன்னைக்கு பாக்குறோம், எல்லாமே இன்ஜினியரிங் சொல்லிட்டு படிக்கிறாங்க, எல்லாம் ஏஐன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனா உண்மையான வேல்யூவான படிப்பு எது என்பதை நீங்க பிலாசபி உடைய கண்ணோட்டத்துல பார்த்தா தான் முடியும். பிலாசபியுடைய கண்ணோட்டத்துல பார்த்தா தான். அடுத்தது பிஹேவியர் ஆஃப் மேட்டர். அதாவது பூமியை பத்தியும், மண்ணை பத்தியும், தண்ணீரை பத்தியும் உள்ள படிப்பு இருக்கு பாருங்களேன். அத வந்து நம்ம என்ன செய்யறோம், பிஹேவியர் ஆஃப் மேட்டர் சொல்லுவோம். அத நம்ம பிஹேவியர் ஆஃப் மேட்டர் சொல்லுவாங்க. பிஹேவியர் ஆஃப், அதாவது பொருட்களை பத்தி உள்ள படிப்பு தான் நம்ம வந்து அது பிஹேவியர் ஆஃப் மேட்டர் நம்ம சொல்றோம். இதே வந்து ஒப்பனையான இதுல வந்து எபிஸ்டமாலஜி. ஒரு இன்னைக்கு பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ இல்ல பயாலஜிலயோ படிச்சா மண்ணை பத்தியும் தண்ணீரை பத்தி தான் படிக்கிறாங்க. மண்ணை பத்தியும் தண்ணீரை பத்தி தான் படிப்பாங்க. ஆனா அதே வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு படிக்கணும்னா அந்த எபிஸ்டமாலஜி சொல்லக்கூடிய ஞானவியல், எது உண்மையான விஸ்டம், எது உண்மையான அறிவு என்பதை தத்துவ ரீதியான பிலாசபிக்கல் கான்செப்ட்ல தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பிஹேவியர் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு எனர்ஜி, ஆற்றலுடைய நடத்தை. இன்னைக்கு மின்காந்த சக்தி எப்படி இருக்கு, நெருப்புடைய சக்தி எப்படி இருக்கு, காற்றுடைய சக்தி எப்படி இருக்கு, ஒரு மெக்கானிக்ஸ் உடைய சக்தி எப்படி இருக்கு என்பதை, ஒரு கேஸுடைய சக்தி எப்படி இருக்கு, ஒரு நெருப்புடைய சக்தி எப்படி இருக்கு, ஒரு பிளாஸ்மாவுடைய சக்தி எப்படி இருக்கு அறிவியல்ல படிக்கிறோம். ஆனா அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம படிக்கணும்னா அந்த லாஜிக், ஹவு டு வி ரீசன், அந்த விஷயத்த லாஜிக் தர்க்கவியலுடைய அடிப்படையில தான் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும், அதை தெரிந்து கொள்ள முடியும். இறுதியாக சொல்லும் பொழுது பொலிட்டிக்கல் சயின்ஸ். இன்னைக்கு அறிவியல், அதாவது அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நீங்க புத்தகத்தை எடுத்துனா இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் உடைய புத்தகம் வேற மாதிரி இருக்கும்,
அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் உடைய புத்தகம் வேற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா அது பொலிட்டிக்கல் பிலாசபி. ஹவ் சுட் சொசைட்டி பி கவர்ன்ட்? ஒரு சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அரசியல் தத்துவ இயல நம்ம வந்து பிலாசபில பார்க்கலாம். இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அறிவியல் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிலாசபி என்னன்னு தெரியும்.